கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் நல்லருள் உண்டாவதாக. இன்றைக்கி 23வது நோன்பு, 22 நோன்பு அழகாக பிடிச்சிட்டோம். அப்போ இந்த 22 நோன்பையும் நம்ம லேசாக்கி கொடுத்த அல்லாவுக்கு சுக்குர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக்க ஓ சுக்ரிக்க ஓ சுனி இபாதிக்க. இப்போ அடுத்தது இந்த 23வது நோம்பில் நான் பார்க்க போகிறது ஒரு துவா. அது சின்ன துவா தான், உங்களெலாம் தெரிஞ்சது. அதனுடைய வெயிட் என்னான்னு நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு இரவுலையும் நம்ம சொன்ன துவாலாம் அல்லாவுடைய வார்த்தை. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கலாம் கிடையாது. இந்த பர்ஃபெக்ட்லி அல்லாவுடைய வார்த்தை, நம்ம படைச்சவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை. அப்போ இந்த வார்த்தைக்கு சரியான வெயிட் இருக்குது. ஏன்னா வகுதல்லா ஹக்கு, அல்லாவுடைய வார்த்தை உண்மை சத்தியங்கிறான். அப்போ அந்த அல்லாவுடைய வார்த்தையை வச்சு நம்ம கேட்குறது தான் நமக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும். இப்போ பாருங்கள், 3வது அத்தியாயம் ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 173வது வசனம். 3வது அத்தியாயத்தில் 173வது வசனத்தில் சொல்கிறேன், ஹஸ்பனுல்லாஹு வ நௌமுல் வக்கீலு, ஹஸ்பனுல்லாஹு வ நௌமுல் வக்கீலு, ஹஸ்பனுல்லாஹு அல்லாவே போதுமானவன், எங்கள் இறைவனே எங்களுக்கு போதுமானவன், ஹஸ்பன் அல்லாஹு வ நௌமுல் வக்கீல், பொறுப்பேற்றுக்கொள்ள அவனே பொறுப்பேற்றுக்கொள்ளணும். இந்த வக்கீலுங்கிற வார்த்தை வரும், இந்த அட்வொகேட் வக்கீல், இந்த வக்கீலுங்கிற வார்த்தையே அல்லாவுடைய வார்த்தை. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது தனக்கு வக்கீல்னு பேர் வச்சுக்கிறான். அல்லாஹ் தனக்கு வக்கீல்னு பேர் வச்சுக்கிறான். ஹஸ்பன் அல்லாஹு, அல்லாஹ் போதுமானவன், ஹஸ்பன் அல்லாஹ் போதுமானவன். ஓ நௌமுல் வக்கீலு, வக்கீல்னா என்னுடைய காரியத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அவனே சிறந்த பொறுப்பாளன். வக்கீல்னா பொறுப்பேற்றுக் கொள்வார். கேஸை நான் பொறுப்பேற்றுக்கிறேங்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ அல்லாஹ் தனக்கு வச்ச பேர் வக்கீல். வக்கீல்னா பொறுப்பேற்றுக்கொள்ளணும். இந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போது, அதாவது இஸ்லாமியர்களை சுற்றி இப்போ சில நெருக்கமான இதெல்லாம் கிடைக்கிது. நெருக்கம்னா இவங்களை விரோதிங்க, இவங்க தீவிரவாதிங்க, அப்படி இஸ்லாமியர்கள் கெட்ட பேரை உண்டாக்கணும், இஸ்லாத்தின் பக்கம் போகக்கூடாத மக்கள் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறது இப்போ இன்றைக்குள்ள காலகட்டமாக இருக்குது. குரான் பக்கம் போகாதீங்க, யாராவது குரான் ஓதுனா காதை மூடுங்க, யாராவது குரான் ஓதுனா சத்தம் போடுங்க, இதெல்லாம் அல்லாவுடைய வார்த்தை. ஏன்னா அல்லாவுடைய வார்த்தையை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்கள் டிஸ்டர்ப் பண்ணுங்க. அந்த இஸ்லாமியருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தொந்தரவு கொடுக்க முடியும் தொந்தரவு கொடுங்க. அவர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பயத்தில் வைக்க முடியும் பயத்தில் வைத்துருங்க. இன்றைக்கி எல்லாரும் இஸ்லாமியர்களும் பயத்தில் தான் வச்சுருக்கான். இப்போ இந்த இடத்துல தான் இந்த ஆயத்து பாருங்கள், 3வது அத்தியாயம் 173வது வசனம். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு ஹஸ்பன் அல்லாஹ், அல்லாவே எங்களுக்கு போதுமானவன், நௌமுல் வக்கீல், பொறுப்பேற்றுக்கணும் அவனே பொறுப்பேற்றுக்கணும். அப்போ சில பேர் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பயந்துங்க, உங்களை சுற்றி ஆளுங்க உங்களை பயத்தில் வச்சுருக்காங்க, அவங்களால உங்களுக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த வசனம் தான் இறங்குது, கவலையே படாங்க, ஹஸ்பன் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன், எவ்வளோ பேர் வந்தாலும் சரி அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். நௌமுல் வக்கீல், பொறுப்பேற்றுக்கொள்ள அவன் தான் பொறுப்பேற்றுக்கொள்ளும். அவன் சொல்லிட்டான், ஐ எம் த ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் ஏன் பயப்படணும், நான் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ ஹஸ்பன்லாவும் அல்லாஹ் போதுமான நௌமுல் வக்கீல், பொறுப்பேற்றுக்குள்ள அவனே சிறந்த பொறுப்பாண்டு ரசூல் சாஹிப் பதில் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த வாயத்தை ஓதும் போது அந்த ஆள் பார்க்குறான், என்னடா நம்ம பயத்தை சொல்கிறோம், இந்த ஆள் ஈமான் அதிகமாக்குறானுங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இந்த வார்த்தையை இந்த துவா ஓத ஓத உங்களுக்கு பயம் போகும், உங்களோட ஈமான் நம்பிக்கை அதிகரிக்குங்கிறாங்க. நீங்கள் படித்து பாருங்க இந்த ஆயத்தை. என்னோட விளக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, ஹஸ்பன்லாவு நௌமுல் வக்கீலு, இது உங்களுக்கு பயத்தை போக்கி உங்களுக்கு அந்த இதை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும். அப்போ ஈமானை நம்பிக்கையை அதிகப்படுத்தும், எங்களுக்கு அல்லாஹ் போதுமான அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தும்னு சொல்கிறாங்க. அடுத்தது 8வது அத்தியாயம் 40வது வசனம். அதில் பண்ண கூடுதல் 2 வார்த்தை. 8வது அத்தியாயம் 40வது வசனத்தில் ஹஸ்பன்லாவு நௌமுல் வக்கீல் ஒரு நௌமுல் மூலா ஒரு நௌமுல் சீர், எங்களுக்கு அல்லாஹ் தான் தலைவன். மூலானா அல்லாஹ் தான் எங்களுக்கு தலைவன். நசீர், உதவி செய்யணும்ல அவன் தான் உதவி செய்வேன். அங்கே 373 ஹஸ்பன்லாவு ஒரு நௌமுல் வக்கீல், அல்லாஹ் போதுமானன், பொறுப்பேற்றுக்கொள்ள வக்கீல் அவனே சிறந்த வக்கீல் ஒன்று. இங்கே 8:40 ஹஸ்பன்லாவு ஒரு நௌமுல் வக்கீல், ஒரு நௌமுல் மூலா ஒரு நௌமுல் நசீர். ஒரு நௌமுல் மூலானா அல்லாவே எங்கள் தலைவன், எந்த தலைவன் நாங்கள் பயப்படுற மாதிரி இல்லை, அல்லாவே எங்களுக்கு தலைவன். ஒரு நௌமுல் மூலா
ஓ நோமுல் நசீர். உதவி செய்வதில் அல்லாஹ் விட உதவி செய்யணும் யார்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த காசாவை தான் எடுக்கலாம். இப்போ இருக்கிற இடத்துக்கு காசாவா. இப்போ நமக்கெல்லாம் இங்கே ஒன்றும் பயம் இல்லை. அல்லாவுடைய இது கொண்டு ஒரு சேஃபாக இடத்துல நாட்டில் நம்ம இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி காசா எடுத்துட்டிங்கன்னா பாலஸ்தீன் எடுத்திங்கன்னா சுற்றி அடிக்கிறான், இஸ்ரேல் சுற்றி அடிக்கிறான். அப்போ இதில் அமெரிக்காவும் சேர்ந்துருக்கான். இப்போ இந்த பிரச்சனை வரும்போது இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, இந்த பயத்தை உருவாக்குறாங்க, அந்த இஸ்லாமியருக்கு பயத்தை உருவாக்குறாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இந்த மக்களை அழியிறாங்க பாருங்கள். இந்த மக்களை அழியிறவங்களுக்கு எப்படி உற்சாகத்தை ஊட்டுறான் பாருங்கள். அப்போ அல்லாஹ் தான் இந்த உற்சாகத்தை ஊட்டுறான். நமக்கும் அந்த ஒரு பயம் இருக்குது, என்னடா இவ்வளோ மக்கள் அழியிறாங்களே, இவ்வளோ மக்கள் அழியிறாங்களேனாக்கா நாசகாரன்ட்ட போய் ஆட்சி அதிகாரம் வந்துருச்சு. இந்த நாட்டை அழிக்கணும், இந்த மக்களை அழிக்கணும் யார் என்றாங்களோ அவங்க கையில் ஆட்சி அதிகாரம் போயிடுச்சு. அதை சொல்ல பாருங்க, அணு தயாரித்தான் பார்த்தீங்களா, அவன் தயாரித்து நன்மைக்கு தயாரித்தான். ஆனால் தயாரித்த பிறகு அவன் வந்து இதனால் ஏற்படுற தீமை அதிகம், நன்மையும் அதிகம் தீமையும் அதிகம், நான் தெரியாதனமே இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் வந்து வருத்தப்பட்டாங்க. அப்போ ஏன் வருத்தப்பட்டாங்கன்னா, நல்லவங்க கையில் போனால் விமோசனம் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல வளர்ச்சி கிடைக்கும். கெட்டவன்ட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன், அழிச்சிடுவான், இதை அழிச்சிடுவான். ஆனால் இதே சமயத்தில் இந்த பயத்தை வந்து அல்லாஹ் எப்படி கொடுக்குறான், மற்றவங்களுக்கு கொடுக்குறான், நமக்கு எப்படி கொடுத்தானா அவங்களுக்கு கொடுக்குறான் பாருங்கள். அந்த பயத்தையும் பார்க்கணும். இப்போ வந்து ரொனால்டு, இப்போ அமெரிக்காவோட இப்போ பிரசிடெண்ட்டு, அவர் வந்து இப்போ இடையில வந்து அமெரிக்கா பற்றிக்கிட்டு எரிஞ்சு பார்த்தீங்களா, அது என்ன ஒரு ஊர் கலிஃபோர்னியா, அதில் பற்றிக்கிட்டு எரிஞ்சு பாருங்க, ஊரே இது ஆகிடுச்சு. லாஸ் ஏஞ்சல் அந்த ஸ்டூடியோ கூட எல்லாமே லாஸ் ஏஞ்சல்லாம் பயங்கரமாக பற்றிக்கிட்டு இருந்தோம், பயந்துட்டான். அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்தார் ரொனால்டும். வந்து சொன்னார், ஒரு பாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாம்பை போட்டு அந்த ஊர் எப்படி அழியுமோ அதை விட இது 10 பங்கு அழிஞ்சிக்குதுங்கிறாரு. அப்போ ஒரு மனிதன் ஆக்கப்பூர்வமான ஒரு பொருளை செய்யலாம், அந்த ஆக்கப்பூர்வமான ஒரு பொருள் அணு வந்து அழிக்கவும் செய்யக்கூடாது. ஆனால் இந்த ஆள் எப்படி கம்பேர் பண்ணனா, அணுவை போட்டு இந்த ஊரை அழிக்கிறேன்னா இந்த அணுவை விட 10 மங்கு அளவு இந்த இயற்கை வந்து இதை அழிச்சிருக்குது, இந்த லாஸ் ஏஞ்சல் போயிடுச்சு கலிஃபோர்னியா அப்படின்னு அந்த ஆள் அவர் சொந்த ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ அல்லாவோட சக்தி எப்பேற்பட்ட சக்தி, இறை சக்தி எப்பேற்பட்ட சக்தி. நீ அழிக்கிறதுக்கெல்லாம் பெரிய அழிவு அந்த இறைவன் கொடுப்பான். அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு இது வருது. அப்போ நம்பினவர்கள் அல்லாவை நம்பின ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். அப்போ அந்த நம்பிக்கை தான் அல்லாஹ் சொல்கிறான், அஸ்புல்லாஹு அல்லாவே எங்களுக்கு போதுமான, அஸ்புல்லாஹு ஒரு நோமுல் மூலா, ஒரு நோமுல் வக்கீல், ஒரு நோமுல் நசீர் அப்படின்னு சிறந்த உதவியாளன், சிறந்த பாதுகாப்பாளன், சிறந்த பொறுப்பாளன் எங்களுடைய தலைவன் மூலா அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த துவா வந்து இன்னையிலேருந்து ஓதுங்க. அஸ்புல்லாஹு ஒரு நோமுல் வக்கீல், அஸ்புல்லாஹு ஒரு நோமுல் மூலா, நோமுல் வக்கீல், ஒரு நோமுல் நசீர். உங்களுக்கு வந்து 3ல் 171 படித்து பாருங்கள், 8ல் 40 படித்து பாருங்கள். இதில் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நான் சொல்கிறேன். இது வந்து இஸ்லாமியர்கள் மார்க்க அறிஞர்கள் அவங்க வந்து மூலான்னு சில பேர் கூப்பிடுவாங்க, மூலானாங்கிறாங்க பாருங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் குரானில் படித்து அந்த பேர் அவங்க உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அல்லாவுடைய பேர் தான் மூலானா. இப்போ அவங்க சூரமும் சொல்லுவாங்க மூலானாங்கிறாங்க, மூலாம்பாங்க. ஒரு போது சொல்லக்கூடாது. ஏன்னா மூலா என்பது வார்த்தை வந்து தலைவன் மட்டும் இல்லை, தாய் தந்தையர்கள் எதுவுமே இல்லாத ஒரு மனிதனுக்கு பேர் தான், ஒரு ஆற்றலுக்கு பேர் தான் மூலா என்பது என்னன்னா, தாயும் தந்தையும் இல்லாதவன். குல்ஃபல்லாஹ் அஹது அல்லாஹ் சமது லெம் எழுது வளமிய உள்ளது வளமியக்குள்ள குஃபன் அகது. அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படும் இல்லை, அவனுக்கு நிகர் எதுவும் இல்லைங்க தான் இந்த மூலா. இந்த மூலாவுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது. அதனால் ஒருபோதும் வந்து சாதாரண ஒரு மனிதனை இல்லை படித்தவங்கள நம்ம மரியாதை கொடுக்குறோம்னா அது மரியாதை வார்த்தை இல்லை. அந்த வார்த்தையை வந்து சொல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. இல்லை சொல்லலாம் அப்படின்னாக்கா நீங்கள் அதனுடைய ஆதாரத்தை சொன்னீங்கன்னா நாம் உங்களை மூலான்னு கூட கூப்பிடலாம், உங்களை சொல்லவே முடியாது. அப்போ தவறான ஒரு இதை வந்து நல்ல வார்த்தை மாதிரி நம்ம பேசுகிற தவிர இந்த வார்த்தையை வந்து அவாய்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் இந்த நல்ல நாளில் அஸ்புல்லாஹு அல்லாவே போதுமானவன், ஒரு நேமுல் வக்கீல் பொறுப்பேற்றுக்கொள்ளும் அவனே பொறுப்பேற்றுக்கொள்ளவன். அதே மாதிரி அஸ்புல்லாஹு நோமுல் வக்கீல், ஒரு நோமுல் மூலா, ஒரு நோமுல் நசீர். அல்லாவே எங்களுடைய தலைவன், உதவி செய்து அல்லாவே எங்களுக்கு போதுமானவன்,
அவனை விட நிகரானவன் எவனும் இல்லை அப்படின்னு இந்த இந்த துவா ஓத ஓத அந்த மக்கள் வந்து சொன்னாங்களே, உங்களை பயத்திலே வைக்கிறாங்க, நீங்கள் பயப்படுற நிலைமை நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் பயந்து கொள்ளும் போது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் அந்த வார்த்தை சொல்லி கேட்டான். அப்போ சொல்லும் போது தான் ஈமான் அவர்களுக்கு அதிகரித்தது, நம்பிக்கை அவர்களுக்கு அதிகரித்தது, தன்னுடைய உத்வேகம் அவர்களுக்கு அதிகரித்தது. அதான் அந்த ஆள் சொன்னான், என்னடா நான் வந்து பயந்துங்கன்னு சொன்னாக்கா இவனுக்கு பயம் போய் வேகம் வருது, இந்த ஆற்றல் வருது, இந்த ஈமான் வருது, இறை நம்பிக்கை அதிகமாகுதுங்கும்போது இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான். இந்த வார்த்தை யார் சொல்கிறான், அவர்களுக்கு வந்து ஈமான் அதிகரிக்கும். ஈமான் அதிகரிக்கும், கோழையாக மாட்டான். ஈமான் அதிகரிக்கும், இறைவன் மேலே ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும். இறைவனே எனக்கு போதுமானவன், இறைவனை எனக்கு பொறுப்பேற்றுக்குள்ள போதுமானவன் சொல்லும்போது எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டு இறைவன் வைக்கிறான், அப்போ அந்த நம்பிக்கை வந்து இவனுக்கு அதிகமாக்குது. அடுத்தது இன்னும் நின்றுட்டான், நோமுல் மூலா நோமுல் வக்கீலும் நசீர் அஸ்மல்லாவு. அப்போ வந்து உதவி செய்யறதுக்கு நல்லா பொறுப்பேற்றுக் கொள்ளவன், நசீர் உதவி செய்கிறதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளவன், அவனை விட உதவி செய்கிற எங்களுக்கு யாரும் கிடையாது, பொறுப்பேற்றுக்கொள்ள அவனை விட பொறுப்பேற்றுக்கொள்ள யாரும் கிடையாது. அதே மாதிரி மூலா எங்களுடைய தலைவன் அல்ல, அவனை விட சிறந்த தலைவன், ஒப்பற்ற தலைவன், அவனை ஒப்பே பண்ண முடியாது, அப்படிப்பட்ட தலைவர்கள் அவன் தான் எங்களுக்கு ஹஸ்பல்லாவு, எங்களுக்கு திருப்தி போதுமானவன் என்று யார் சொல்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும், வெற்றி நிச்சயங்கிறான். ஆகவே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த துவா வந்து டெய்லி ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறி நிறைவேற்றின வாயிரதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.